அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் மல்டி ஸ்டார் திரைப்படத்தை இயக்கும் மணிரத்னம். இயக்குனர் மணிரத்னம் மீண்டும் மல்டி ஸ்டார் படத்தை இயக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. சக்கச் சிவந்த வானம் திரைப்படத்தில் அரவிந்த் சாமி, விஜய் சேதுபதி, சிம்பு, அருண் விஜய் உள்ளிட்ட மல்டி ஸ்டார்களை வைத்து இயக்கிய மணிரத்னம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் விக்ரம், கார்த்தி, ரவிமோகன் உள்ளிட்டோரை நடிக்க வைத்திருந்தார். தற்போது தக் லைஃப் படத்தை கமல், சிம்பு உள்ளிட்டோரை வைத்து இயக்கி வருகிறார். பகிரங்க மன்னிப்பு கேட்ட மிஷ்கின் ஆபாசமாக பேசியதாக இயக்குனர் மிஷ்கின் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். பேட் கேர்ள் திரைப்பட டீசர் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் தன்னை விமர்சித்த எழுத்தாளர் தாமரை, இயக்குனர் லெனின் பாரதி, நடிகர் அருள்தாஸ் உள்ளிட்ட அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். வெற்றி தலைக்கணத்தை கொடுத்து விட்டதாக விமர்சித்த தாமரைக்கு பதிலளித்த மிஷ்கின், தலைக்கணம் இருந்திருந்தால் பெரிய நடிகர்களின் படங்களை இயக்கியிருப்பேன் என்று கூறினார். மீண்டும் கை நடுங்கிய விஷால். மத கஜ ராஜா திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் விஷாலின் கை நடுங்கியது. அது பெரும் பேசு பொருளாக மாறியது. ஆனால் அடுத்த 6 நாளில் மற்றொரு நிகழ்ச்சிக்கு வந்த விஷால் மிக நார்மலாக காணப்பட்டார். இந்த நிலையில் இன்று ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் நிருபர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஐயோ இதை மறந்துவிட்டேனே என கூறி மீண்டும் மைக்கை பிடித்தபடி கை நடுங்கியவாறே பேசி கலாய்த்தார் நடிகர் விஷால். மாபெரும் தோல்வி படம். ரூபாய் 800 கோடி நஷ்டம். ஹாலிவுட் திரைப்படமான பெட்டர் மேன் பெருத்த நஷ்டத்தை சந்தித்துள்ளது. ரூபாய் 950 கோடி பட்ஜெட்டில் தயாரான இந்த திரைப்படம் இதுவரை ரூபாய் 130 கோடி மட்டுமே வசூலித்துள்ளது. இதனால் தயாரிப்பாளர்களுக்கு ரூபாய் 800 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. பிரபல பிரிட்டிஷ் பாடகர் ராபி வில்லியம்ஸ் வாழ்க்கை வரலாறு படமான இதை மைக்கேல் கிரேசி இயக்கியிருந்தார். இதில் ராபியாக சிம்பன்சி நடித்திருந்தார். இந்த படம் கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி வெளியானது.